நான்காவது ஹதீஸ். عن أبي ذر الغفاري رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم فيما يرويه عن ربه عز وجل أنه قال يا عبادي إني حرمت الظلم على نفسي وجعلته بينكم محرما فلا تظالموا. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸே குதுசியை அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, நிச்சயமாக அநீதம் செய்வதை எனக்கு நானே தடை செய்துவிட்டேன். உங்களுக்கு மத்தியிலேயும் அநீதம் செய்வதை நான் தடை செய்திருக்கிறேன். ஆகவே யாரும் யாருக்கும் அநீதம் செய்யாதீர்கள். யா இபாதி குல்லுக்கும் தால்லுன் இல்லாமன் ஹதைத்துஹு ஃபஸ்தஹுதூனி அஹ்திக்கும். நான் யாருக்கு நேர்வழி காட்டினேனோ அவர்களை தவிர மற்ற அனைவரும் வழிகேட்டில் உள்ளவர்கள், வழி தவறியவர்கள். என்னிடமே நேர்வழியை கேளுங்கள், நான் நேர்வழி காட்டுகிறேன். யா இபாதி குல்லுக்கும் ஜாயிஉன் இல்லாமன் அத்அம்துஹு ஃபஸ்தத்இமூனி அத்இம்கும். என்னுடைய அடியார்களே, நான் யாருக்கு உணவளித்தேனோ அவர்களை தவிர அனைவரும் பசித்தவர்கள்தான். என்னிடமே உணவை கேளுங்கள், நான் உங்களுக்கு உணவளிக்கிறேன். யா இபாதி குல்லுக்கும் ஆரின் இல்லாமன் கசௌத்துஹு ஃபஸ்தக்ஸூனி அக்ஸூக்கும். என்னுடைய அடியார்களே, யாருக்கு நான் ஆடையை அணிவித்தேனோ அவர்களை தவிர அனைவரும் ஆடையற்றவர்களே. என்னிடமே ஆடையை கேளுங்கள், நான் உங்களுக்கு ஆடையை தருகிறேன். யா இபாதி இன்னக்கும் துக்திஊன பில்லைலி வன்னஹாரி வ அன அக்ஃபிரு ذுனூப ஜமீஆ ஃபஸ்தக்ஃபிரூனி அக்ஃபிர் லக்கும். என்னுடைய அடியார்களே, நிச்சயமாக நீங்கள் இரவு பகலாக பாவம் செய்கிறீர்கள். நான் உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறேன். என்னிடமே பாவ மன்னிப்பு தேடுங்கள், நான் உங்களை மன்னிக்கிறேன். யா இபாதி இன்னக்கும் லன் தபுலுகு லர்ரி ஃபதலர்ரூனி வலன் தபுலுகு நஃபஇ ஃபதன்ஃபஊனி. என்னுடைய அடியார்களே, நிச்சயமாக நீங்கள் எனக்கு தீங்கிழைக்க முற்பட்டால் நீங்கள் தீங்கிழைக்கக்கூடிய நிலையை அடைய மாட்டீர்கள். அதே போல எனக்கு பலனளிக்க நீங்கள் முற்பட்டால் பலனளிக்கவும் உங்களால் முடியாது. யா இபாதி லவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆஹிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும் கானு அலா அத்கா கல்பி ரஜுலின் வாஹிதின் மின்கும் மா ஜாத தாலிக ஃபி முல்கி ஷைஆ. என்னுடைய அடியார்களே, நிச்சயமாக உங்களில் முன் சென்றவர்கள், இனி வரக்கூடியவர்கள், மனிதர்கள், ஜின்கள் என அனைவரும் ஒரு சேர பயபக்தியுடையவர்களாகவும் அச்சமுடையவர்களாகவும் ஆகி என்னை முழுமையாக வணங்கினாலும் என்னுடைய அந்தஸ்தில், ஆட்சியில் சிறிதளவை கூட அது அதிகப்படுத்தாது. யா இபாதி லவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆஹிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும் கானு அலா அஃப்ஜரி கல்பி ரஜுலின் வாஹிதின் மின்கும் மா நகஸ தாலிக மின் முல்கி ஷைஆ. என்னுடைய அடியார்களே, நிச்சயமாக உங்களுக்கு முன் சென்றவர்கள், இனி வரக்கூடியவர்கள், மனிதர்கள், ஜின்கள் என அனைவரும் ஒன்று சேர்ந்து எனக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக மாறிப்போனாலும் அது என்னுடைய அந்தஸ்தில், ஆட்சியில் எந்த விதமான குறையையும் ஏற்படுத்தாது. யா இபாதி லவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆஹிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும் காமூ ஃபி சஈதின் வாஹிதின் ஃபஸஅலூனி ஃபஅதைது குல்ல வாஹிதின் மஸ்அலதஹு மா நகஸ தாலிக மிம்மா இந்தி இல்லா கமா யன்குசுல் முஹீத்து இதா உத்கிலல் பஹர. என்னுடைய அடியார்களே, நிச்சயமாக உங்களுக்கு முன் சென்றவர்கள், இனி வருபவர்கள், மனிதர்கள், ஜின்கள் என அனைவரும் ஒரே மைதானத்தில் ஒன்று சேர்ந்து அனைவரும் தங்களுடைய தேவைகளை கேட்டு ஒவ்வொருவரும் கேட்டதை நான் கொடுத்த பிறகும் என்னிடத்திலே உள்ள அந்த கருவூலத்திலிருந்து எந்த விதமான குறைவும் ஏற்படாது. எவ்வாறு கடலில் ஒரு ஊசியை முக்கி எடுத்து அந்த ஊசியில் ஒட்டியிருப்பது அந்த கடலில் உள்ளதில் எவ்வித குறைவும் ஏற்படுத்தாதோ அதே போல யா இபாதி இன்னமா ஹிய அஅமாலுக்கும் உஹ்ஸீஹா லக்கும் சும்ம உவஃபீக்கும் ஈயாஹா ஃபமன் வஜத கைரன் ஃபல்யஹ்மதில்லாஹ் ஒமன் வஜத கைர தாலிக் ஃபலா யலூமன்ன இல்லா நஃப்ஸா. என்னுடைய அடியார்களே, நிச்சயமாக உங்களுடைய செயல்கள் அனைத்தையும் நான் கணக்கிடுகிறேன். பிறகு அதற்குரிய கூலியை முழுமையாக தருகிறேன். யார் நன்மை செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறாரோ அவர் அல்லாஹ்வை புகழட்டும். யார் இதற்கு மாற்றமானதை பெற்றுக்கொள்கிறாரோ அவர் தன்னை தவிர வேறு எவரையும் குறை கூற வேண்டாம், தன்னையே நொந்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த ஹதீஸில் அல்லாஹுடைய இரக்கம் மற்றும் அவனுடைய வல்லமை, அவனுடைய நீதம் இதுவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கும் எந்த வகையிலும் அநீதம் செய்ய மாட்டான். ஒருவர்
அணுவளவு நன்மை செய்தாலும் அதற்குரிய கூலியை அடைந்து கொள்வார். ஒருவர் அணுவளவு தீமை செய்திருந்தாலும் அதற்குரிய கூலியையும் நாளை மறுமையில் கண்டு கொள்வார். அதே போல அல்லாஹ் மிகப்பெரிய கருவூலத்திற்கு சொந்தக்காரன். நம்முடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய வல்லமை படைத்த ஒருவன் அல்லாஹ் மட்டுமே. நாம் எவ்வளவுதான் அல்லாஹ்விடத்திலே கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பதற்கு சடைவடையவே மாட்டான். ஆகையினால் அத்தகைய நீதமான, தயாளமுள்ள, கருணையுள்ள, பாவங்களை மன்னிக்கக்கூடிய, நமக்கு நிரப்பமான கூலியை தரக்கூடிய அல்லாஹ்வை ரப்பாக அடைந்திருக்கிறோம். அவனிடத்திலேயே நம்முடைய எல்லா வகையான முறையீடுகளையும் செய்வோம், அதற்குண்டான தீர்வுகளை பெறுவோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எல்லா காலமும் அவனையே நாடி வாழக்கூடிய, பிற மக்களிடத்திலே தேவையற்ற ஒரு நிலையை உருவாக்கி தந்தருள்வானாக. ஆமீன்.